ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஹிட் லிஸ்ட் கேமர் பேசுறேன். இன்னைக்கு வந்து ஜிராயா பண்டில எடுக்க போகிறோம். வாங்க எடுத்தரலாம். ரெண்டாவது ஸ்பின் ஆல்ரெடி 50 ஸ்பின் பண்ணியாச்சு. 60, 70வது ஸ்பின், 80வது ஸ்பின், 90, 100, 120. இது மாரி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வரும். பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே! இன்னும் யாராவது இந்த பண்டில் எடுக்காம இருந்தீங்கன்னா, சீக்கிரம் மிஷின் நூறு, 200, 210, 220. மறக்காம பண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே! ஜிராயா பண்டில இன்னும் டவுன்லோட் கூட பண்ணல மக்களே! ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே! ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. 430, 440, 450, 460, 470, 480, 490, 500. லாஸ்ட்டா அந்த மிஷன் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன் மக்களே! ஒரு வழியா எடுத்தாச்சு மக்களே! சம்மனிங், கிரியேட்டு, வவுச்சரு, பிஸ்டல் குடுப்பானுங்களா? இந்த கரீனாக்காரன் குடுக்கவே மாட்டான் மக்களே! ஒரு வழியா எடுத்தாச்சு மக்களே! வாங்க மிஷன் எப்படி முடிக்கிறதுன்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணீங்கன்னா ஒரு டோக்கன் குடுத்துருவான். ஒரு மேட்ச்சு சிஎஸ் விளாண்டீங்கன்னா 3 டோக்கனு. 3 மேட்ச்சு சிஎஸ் விளாண்டீங்கன்னா 3 டோக்கனு. அடுத்து வந்து பிஆர், சிஎஸ் விளாண்டா 7 டைம் விளாடணும். 4 டோக்கனு. ஒரு டைம் பூயா அடிக்கணும். பிஆர்லயும் சரி, சிஎஸ்லயும் சரி. எதுலயோ ஒண்ணு அடிக்கலாம். பிஆர்ல 2 டைம் பூயா அடிக்கணும். பிஆர் இல்லாட்டினா சிஎஸ். 3 டைம் பூயா அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்ச் விளாடணும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட 2 மேட்ச் விளாடணும் மக்களே! அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸோட 5 மேட்ச் விளாண்டீங்கன்னா, ஒரு நாள் மிஷனே முடிஞ்சிச்சு மக்களே! அது இல்லாம ஒவ்வொரு மேட்ச் போகும்போது இந்த சைடுல பாருங்க. இருங்க ஒரே நிமிஷம். சைடுல டெய்லி லிமிட்ன்னு போட்டிருக்கோம். அதுல 15 டோக்கன் குடுப்பாங்க. சிஎஸ்ல 10 டோக்கன் குடுப்பாங்க மக்களே! மொத்தமா பாத்தீங்கன்னா 5, 6, 9, 12, 16, 19, 23, 28, 33, 37, 42. மிஷன்ல மட்டும் 47 டோக்கன் குடுப்பாங்க மக்களே! அது இல்லாம 15, 42 டோக்கன் பிளஸ் 15 டோக்கன் வந்து 57 டோக்கன். 57 ஒரு 10, 67 மக்களே! ஒரு நாளைக்கு 67 டோக்கன் குடுப்பாங்க மக்களே! அவ்வளோதான் மக்களே! நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. பாய், பாய். நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு மக்களே! மறந்துட்டேன். பண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றத கேளு. பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாங்கிற எண்ணத்தை முதல்ல உன் மனசுல இருந்து அழி. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் திறமைய வாங்க முடியாது. நீயா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துக்கணும்.